பாக்குறவங்கலாம் என்ன பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதே இல்லையா, இப்படி ஒல்லியா இருக்கான்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க, இல்ல காதுல வாங்காம கூட போயிருங்க. ஸோ ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் அண்ட் மீ. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெயிட் கெயின் சார்ட் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம அதை பற்றியும் போடலாமே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தானேன்னு தோணுச்சு. ஸோ டேரெக்டாக வந்து அந்த வீடியோக்காக வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கரெக்டான வெயிட் கெயின் பேபிஸ்க்கு ஃப்ரம் 0 to ஒரு 2 years எப்படி இருக்கும், அண்ட் அந்த வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ சீக்கிரமாக குவிக்காக சொல்ல முடியுமோ நான் ஷேர் பண்ணுறேன். எஸ், அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டேரெக்டாக சொல்லிடுறேன், என்னோட பேபி பர்த் ஆகிறப்போ 3 kgs இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் பேபி வந்து பர்த் வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ என்னோட பேபி வந்து 3 kg, அதாவது எக்ஸாக்டாக 3.000 3 kg. ஸோ அவன் 6 months ஆனதுக்கப்புறம் அவனோட வெயிட் வந்து 6 kgs இருக்கணும். அதாவது 3 into 2, இதுதான் கணக்கு. 6 monthsங்கிறப்போ டபுள் த பர்த் வெயிட் இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே 1 year ஆகுதுல, அப்போ ட்ரிபிள் த பர்த் வெயிட். ஸோ பர்த் வெயிட்டை வச்சு தான் நீங்கள் வந்து 1 year வரைக்குமே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிறந்த உடனே 3 kg, 6 monthsல வந்து 6 kg, அண்ட் 1 yearங்கிறப்போ 9 kg. இது 1 yearக்குள்ள இருக்கிற வெயிட் கெயினோட சார்ட் நமக்கு. அண்ட் இது வந்து கரெக்டா எக்ஸாக்டா இது இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். என் கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோட எல்லாமே சொல்லிட்டே வந்திருக்கேன். எனக்கு லேட்ச் ப்ராப்ளம் இருந்துச்சு, பேபிக்கு வந்து டங் டை இருந்துச்சு, வாஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இருந்தது, ஃபார்முலா ஃபீடு தான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க எல்லாருமே மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ ஃபார்முலா ஃபீட் பேபி, என்னோட பேபிக்கு வெயிட் கெயின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ப்போம். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 monthsங்கிறப்பவே 6 monthsக்கான வெயிட் கெயினை வந்து கெயின் பண்ணிட்டான், விச் இஸ் ஓவர் வெயிட். ஸோ இப்படி ஓவர் வெயிட்டாக இருக்க பார்க்க வந்து பேபி வந்து சப்பியாக நல்லா கொழுன்னு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி வந்து பேபி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பேபிஸ் வந்து பார்க்க ரொம்ப லீனாக இருக்க மாதிரியே இருக்கலாம். பட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபி ஹெல்தியா இல்லை ஃபார்முலா ஃபீடிங் பேபி ஹெல்தியான்னு கேட்டால் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபி தான் ஹெல்தி. ஸோ சப்பினஸை வச்சு ஒரு பேபி வந்தோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த எந்த பேபி கம்பேரே பண்ணாதீங்க வெயிட் ரிலேட்டடா. ஸோ இப்போ 6 monthsல 6 kg அப்படி என் பேபிக்கு நான் வந்து கணக்கு சொல்லியிருக்கேன். 6 monthsல 6ங்கிறது ஒரு 5.5 இல்லை 6.5 7 அந்த கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருந்துக்கலாம். 1 yearங்கிறப்போ அப்போ 9 ரவுண்டாக சொல்லிக்கணும், அது 10 இருக்கலாம் இல்லை 8 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட் வச்சு செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, முன்ன பின்ன இருக்கலாம். எப்போ உங்களுக்கு வந்து அது ரெட் ஃபிளாகாக கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட நீங்கள் போவீங்க, ஏதோ ஒரு வேக்சின் போடுறதுக்காகவோ இல்லை இன்பிட்வீன் நீங்கள் உடம்பு சரியில்லை கோல்டு ஃபீவர்னு சொல்லி உங்கள் பேபிஸை வந்து கண்டிப்பாக எதுக்காவது ஒன்று கூட்டிகிட்டு போவீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு உங்களுக்கு வந்து ரெட் ஃபிளாகோ இல்லை ரெட் சைனோ சொல்லும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்காங்கிறத பொறுத்தே நீங்கள் கான்ஷியஸாக ஃபீல் பண்ணணும். அன்டில் தட் வெயிட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மண்டையில் போட்டுக்காதீங்க, அதை தான் நான் சொல்ல விரும்புறது. அண்ட் அன்டில் 1 நான் சொல்லிட்டேன் 9 kgs இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் 1 yearக்கு அப்புறம் அவங்களோட வெயிட் கெயின் வந்து கண்டிப்பாக டக்குன்னு சடனாக ஃபர்ஸ்ட் இயரில் நடந்த மாதிரி இருக்கவே இருக்காது. மந்த்லியே ஃபியூ கிராம்ஸ் தான் ஏறுவாங்க. 2 yearன்னு பார்க்கும்போது 12 kgs இருக்கிறது நார்மல். அதாவது 1 yearல 9 இருந்தாங்க, 2 yearல அந்த 1 year கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 2.5 கிலோ தான் ஏறுவாங்க. விச் மீன்ஸ் மந்த்லி வந்து நம்ம பார்க்கும்போது ஃபியூ கிராம்ஸ் தான் ஏறியிருப்பாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும், ஹைட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு அந்த வெயிட் கெயின் வந்து செகண்ட் இயர்ல இருக்காது, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருவாங்க. நெக்ஸ்ட் இயர் ஆக ஆக வருஷத்துக்கே 1 kg தான் ஏறுவாங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்தி பேபி வேணுமா இல்லை சப்பி பேபி வேணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி பேபி தான் வேணும். ஸோ அதை வந்து வெயிட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க, உங்கள் பேபி வந்து ஆக்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஸோ ஆக்டிவாக இருக்காங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. அண்ட் ரிப்பீட்டிங் அகைன், என்னோட பேபி ஃபார்முலா ஃபீடு பேபிங்கிறதுனாலேயே ஓவர் வெயிட் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு 1 year வரைக்குமே.
அந்த 1 இயர்க்கு அப்புறங்கிறப்ப நான் ஃபார்முலாவை கட் டவுன் பண்ணிட்டேன், கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதிகமாக அந்த ஓவர் வெயிட்டுங்கிற ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிருச்சு. நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஓவர் வெயிட்னால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னோட பேபி வந்து 10 மாசத்துல தான் கிராலே பண்ணான். ஐ மீன் 9 மந்த்ஸுங்கிறப்ப தான் கிராலே பண்ண ஆரம்பிச்சா. 10 மந்த்ஸ்ல தான் உட்காந்தா. 14 மாசத்துல நடக்க ஆரம்பிச்சான். ஸோ 14 மாசத்துல நடக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் தான். பட் கிராலிங் வந்து குஹனுக்கு வந்து ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ அது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஓவர் வெயிட் பேபிஸ்க்கு வந்து இது நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், வெயிட் கெயின் சார்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பர்த் வெயிட்டை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 kgs வச்சு சொல்லியிருக்கேன். உங்க பேபி வந்து ஒரு 2.5 கிலோ 2.25 கிலோ தானா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க டபுள் ட்ரிபிள் நீங்க வந்து மாத்திக்கலாம். அண்ட் அது போக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் நம்ம வந்து 6 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிட்ஸ் வந்து லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம். 1 மீல் 2 மீல் 3 மீல், அப்புறம் அதிகமா அப்படியே கிராஜுவலா வந்து மில்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாலிட்ஸை வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சில லிஸ்ட் நான் தரேன். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்க கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோன்னா பனானா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னுக்கும் சரி, அண்ட் பேபிஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக அப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஸ்கிராம்பிள் பண்ணியோ இல்லை ஃபுல் பாயில் பண்ணியோ நீங்கள் ஃபுல்லாக மேக் ஷுர் இட் இஸ் பாயில்டு வெல் பண்ணி 8 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் 9 to 10 மந்த்ஸுங்கிறப்போ லைட்டாக நம்ம நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் வித் சிக்கன், மட்டன் அண்ட் தென் ஃபிஷ். ஃபர்ஸ்ட் வந்து அதோட சூப் மட்டும் ஒயிட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து மேக் ஷுர் நீங்கள் நான்வெஜ் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களாங்கிற ஒரு கான்ஷியஸ் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கணும். அது போக டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது கவுஸ் மில்க் கிடையாது, கவுஸ் மில்க் தவிர வந்து கர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கர்ட் அண்ட் பன்னீர். இது போக ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா ஃபீட் பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஸ்மிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதோட ஜூஸ் எடுத்து நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே கொடுத்துட்டோம்னா அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். மந்த்ஸ் போக 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 சும்மா அப்படியே பிச்சு வாயில் வச்சு அவங்களே வந்து நல்லா சியூ பண்ணி பழகிடுவாங்க, அதை அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ வாயில மெல்றதுக்கு கொடுத்துட்டோம்னா அதுவே போதுமானது. அது போக இந்த பக்கம் நட்ஸ் பவுடர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸ் பவுடர் இந்த சென்ஸ் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, வால்நட் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து தனித்தனியா வறுத்து தனித்தனியா அரைச்சு ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உப்புமாலையோ இட்லிலையோ இல்லை 1 இயர்க்கு மேலே மில்க்ல மிக்ஸ் பண்ணியும் நீங்க கொடுத்துக்கலாம். 1 இயர்க்கு மேலே ஒரு 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேஷ்யூ இது எல்லாமே வந்து அப்படியே நீங்க சாப்பிட கொடுத்துடலாம். அவங்க நல்லா சியூ பண்ண பழைப்பாங்க, குடிக்க பிச்சு கொடுத்தா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. டேட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 இயர்க்கு மேல இதெல்லாம் சொல்றேன், அப்பெல்லாம் லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் கீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாம்பார் ரைஸ் மத்தியானம் ஏதாவது சாம்பார் இல்ல கிரேவி ஏதாவது பண்றீங்கன்னா அதுல ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் கீ வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பொட்டேட்டோல வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் விட்டமின் சி நிறைய இருக்கு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேபி. ஸோ நீங்க அதுவுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ரொம்ப உண்மையிலேயே ஃபீல் பண்றீங்க எனக்கு வெயிட் கெயின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேற மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து நம்ம வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்மளோட டயட், நம்ம பேபிஸ்க்கு வந்து என்ன மாதிரியான பேலன்ஸ்டு ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுல ஈக்குவல் பண்ணி கொண்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் ரிமெம்பர் 1 இயர்க்கு மேல கண்டிப்பா வெயிட் கெயின் வந்து அப்படியே டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். ஹைட் ஆயிட்டே வருவாங்க, நமக்கு அதனால ஒல்லி ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா வெயிட்டே இல்லை, பாக்குறவங்க எல்லாம் என்ன பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதே இல்லையா, இப்படி ஒல்லியா இருக்கான்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க, இல்ல காதுல வாங்காம கூட போயிருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க. குழந்தைய பார்த்தோன்னா இன்னும் குழந்தை இப்படி இழைச்சு கிடக்கிறா, பாத்துக்கிறதே இல்லையா, சாப்பிடவே இல்லையான்ட்டு நமக்கு அப்போ வரும் ஒரு சரியான கோவம். நம்ம என்னமோ அவங்களுக்கு பட்னி போட்ட மாதிரி அந்த மாதிரியோட ஃபீல் நமக்கு கொடுப்பாங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்க பேபிஸ்க்கு வந்து நீங்க வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்குறீங்க, ஒரு பேலன்ஸ் டயட் கொடுக்குறீங்க, போதும். பேபி ஆக்டிவா இருக்கா,
இல்ல ரொம்ப சிக்கா இருக்க பேபிஸும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சடனா வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஒரு 3 to 4 days வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பேபி வந்து உடம்பு சரியில்லைனாலே கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிரும். ஸோ அதை ரீகெயின் பண்றதுக்கு திரும்பி 1 week to 10 days ஆயிடும். ஸோ சிக் பேபிஸ்லாம் வந்து சடனா வந்து வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது இஸ் வெரி நார்மல். ஆனா கண்டிப்பா ஒரு 1 week to 10 daysக்குள்ள கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி பாய் பேபிஸோட வந்து வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் கேர்ள் பேபிஸ்க்கான சார்ட் வந்து நான் தனியா தரேன். ஸோ நான் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இதுதான் ப்ராப்பரான வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாய் பேபிஸ்க்கு தனியா கேர்ள் பேபிஸ்க்கு தனியா நான் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வெயிட்டுங்கிறத வந்து தேவையில்லாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கரெக்டான வெயிட் இருக்காங்களா, கரெக்டான வெயிட் இருக்காங்களா, அந்த பேபிஸோட வெயிட் கெயின் இப்படி இருக்கு, நமக்கு இவ்வளவு கம்மியா இருக்கு, அடுத்தவங்க கிட்ட யார்ட்டையாவது உங்க பாப்பா இவ்வளவு வெயிட் இருக்கா, நம்ம பாப்பா இவ்வளவுதான் இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் தேவையே கிடையாது. குழந்தைங்க அவங்க பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருப்பாங்க, நீங்க பாட்டுக்கு ஹெல்தி ஃபுட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். That's all about the video. Next ஒரு சூப்பர் வீடியோல கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until it's bye from Brother.